அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வேர்க்கடலை சட்னி. வெரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி. நம்ம ரெகுலராக நம்ம இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சிட்டே இருப்போம். எப்போதும் ஒரே மாதிரி சட்னி கொடுக்கும்போது போர் அடிக்கும். அதனால் இந்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை இந்த சட்னி ரெடி பண்ணி கொடுங்க. வேறு லெவலாக சூப்பராக வந்துச்சு. வாங்க என்னென்ன தேவை என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். நான் தேங்காய் இன்றைக்கி ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்துட்டேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்துட்டேன். 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு அரைக்கும் போது ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சு அதில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சிலேயே அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் ஒரு அரை அரைச்சிடுங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு நீங்கள் எண்ணெய் கரண்டி வச்சுருந்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். அதனால் பட்டை மிளகாய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோலியே வச்சுட்டு நல்லா இது மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா தாளிங்க. தாளித்து எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் உங்களுக்கு நிலக்கடலை சட்னி கிடைக்கும். நம்ம அந்த இஞ்சியோடைய வாசனை அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா இதெல்லாம் நீங்கள் இதே போல் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரெகுலராக எப்போதுமே சட்னி அடிக்கடி நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதில் இந்த டிஃப்ரெண்ட்டான சூப்பரான சட்னி ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.